நிச்சயப்படுத்தப்பட்ட அந்த கருப்பொருள் என்ன அப்படிங்கிறது தான் விசேஷார்த்தம்னு சொல்றோம். அப்படி அந்த எம்பெருமானை நாமும் ஒரு மங்கள ஸ்லோகத்துல முதல்ல தேவப்பெருமானை அந்த மங்கள ஸ்லோகத்தாலே அவனை ஆராதித்து மேற்கொண்டு நாம் உபன்யாசத்தை தொடருவோம். வரதம் விராதாத்ரீஷம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் சரண்யம் சரணம் யாமி பிரணதார்த்திகரம் ஹரிம். அற்புதமான இந்த ஸ்லோகம். வரதம் விரதாத்ரீஷம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் சரண்யம் சரணம் யாமி பிரணதார்த்திகரம் ஹரிம். அற்புதமான இந்த மங்கள ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை அருளி செய்தது சுதப்பிரகாசிகா பட்டர்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ சுதர்சன பட்டர், ஸ்ரீ பராசர பட்டருடைய வம்சத்துல வந்தவர். அந்த சுவாமி தன்னுடைய ஸ்ரீபாஷ்ய வியாக்கியான கிரந்தமான சுதப்பிரகாசிகையோட இந்த மங்கள ஸ்லோகத்துல முதல்ல இந்த தனியனை மிக அற்புதமாக அருளி செய்கிறார். வரதம் விரதாத்ரீஷம், அந்த எம்பெருமான் பக்தர்களுக்கெல்லாம் விருப்பமானவற்றை கொடுக்கிறான். தன்னை அண்டி வந்து கேட்டவர்களுக்கு அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை கொடுக்கிறான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் தான் அந்த ஹஸ்திகிரிக்கு ஈசனாக இருக்கிறான். ஆக அத்திகிரி அருளாளனாக அவன் இருக்கிறான். அப்பேற்பட்ட ஸ்ரீநிதியும் கருணாநிதியும், அந்த ஸ்ரீநிதியம்னு சொன்னா எல்லாருக்கும் நிலைத்த செல்வத்திற்கெல்லாம் நிதியாக இருக்கிறான் ஸ்ரீநிதியும். அது மட்டுமல்ல, அந்த லக்ஷ்மிக்கு அகலும் இறையகில்லேன் என்று சொன்னார் போல, நான் இந்த திருவாவை விட்டு பிரியாமல் அகலாத தன்மை கொண்டவளாக அந்த பெரிய பிராட்டியாருக்கு அந்த இடத்தை கொடுத்தான். அந்த மகாலட்சுமிக்கு, அந்த பெருந்தேவி தாயாருக்கு தன்னுடைய மார்பில இடம் கொடுத்தான். அதனால அவனுக்கு ஸ்ரீநிதி, நிதிக்கெல்லாம் நிதியாக இருக்கிறான். அவனே வைத்தமா நிதியாக இருக்கிறான். அதனால ஸ்ரீநிதிம்னு சொல்லலாம். அப்ப ஸ்ரீஹின்னு சொன்னா அந்த அக்ஷரமானது ஸ்ரீ மகாலட்சுமியை குறிக்கும். அப்பேற்பட்ட அந்த மகாலட்சுமி தாயாருக்கு தன்னுடைய திருமார்பையே கொடுத்தார். அவளும் அகலையிலே நிறையும் என்று அப்படின்னு சொல்லி அந்த மார்பை விட்டு அகலாது இருக்கிறார். இவள் மார்பு விட்டு பிரிவில் அவள் அக்ஷரம் பிரிவது. அன்னிலேருந்து அவனுக்கு ஸ்ரீமன் நாராயணன் பேர். என்னைக்குமே அவன் ஸ்ரீமன் நாராயணன் தான். பிராட்டி அந்த திருமார்பை விட்டு என்னைக்குமே போகாத அங்கேயே இருக்காது. அதனால ஸ்ரீநிதி அந்த எம்பெருமான். கருணாநிதியும், அவன் ரொம்ப கருணை கடலாக இருக்கிறான். அவனுக்கு கிருபா சமுத்திரமாக இருக்கிறான் அந்த எம்பெருமான். இப்படி அடியவர்களுடைய ரட்சணத்திலே, அடியவர்களை காத்தருள்வதிலே திறமை மிக்கவனாக இருக்கிறான் அந்த எம்பெருமான். சரண்யம் சரணம் யாமி, நான் அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை சரணடைகிறேன். அப்படி தன்னை வழிபட்டவர்களுடைய, தன்னை வணங்கினருடைய துன்பத்தை எல்லாம் பாவத்தை எல்லாம் போக்குகிறான். பிரணதார்த்திகரம் ஹரிம். ஹரம் ஹரம்னா நீக்குதல், அழித்தல், இல்லாமல் செய்தல். அப்படி அந்த எம்பெருமான் அந்த துன்பங்களை எல்லாம் நிவர்த்தி செய்கிறான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் தான் ஹரிம். அந்த ஹரியை நான் சரணடைகிறேன். சரண்யம் சரணம் நமாமி சரணம் யாமி என்று சொல்லி அற்புதமான இந்த ஸ்லோகம். அந்த சுதப்பிரகாசிகாப்பட்ட அருளி செய்த இந்த ஸ்லோகத்தோட நாமும் அந்த வரதனை மணவாள மாமையோடு சேர்ந்து சேவிக்கலாம். ஆக மணவாள மாமணிகள் பண்ண கிரந்தம் தான் இந்த கிரந்தம். இந்த கிரந்தத்துல சொல்லப்பட்ட விஷயம் என்ன? அந்த எம்பெருமான மங்களாசாசனம் செய்வதற்காக திவ்யதேச யாத்திரை செய்திருக்கிறார் ஸ்ரீ மணவாள மாமணிகள். அப்ப கோயிலேருந்து புறப்பட்டார், பெருமாள் கோயிலை சென்று அடையணும். கோயிலேருந்து புறப்பட்டவருக்கு பெருமாள் கோயில்ல அப்படி என்ன ஆசை அந்த எம்பெருமானை சேவிக்கிறதுல? ஏன்னா அந்த எம்பெருமான் தான் அந்த இளையாழ்வாரை எதிராஜர் என்கிற திருநாமத்தோட திருவரங்கத்துக்கு அனுப்பி வைத்த பெருமான். அப்ப வாலி எதிராசன் சொல்றார் ஸ்ரீ மணவாளமையில் ஆர்த்தி பிரபந்தத்துல. எதிராஜ வம்சதின்னு சாதிச்சிருக்கார். இப்படி அந்த
இளையாழ்வார எதிராஜரா ஆக்கி வச்ச அந்த எம்பெருமான். அது மட்டும் காரணம் இல்லை, பிரதிவாதி பயங்கர அன்னங்கராச்சார ஒரு காரணம். உன்னான பிரதிவாதி பயங்கர அண்ணன் மணவாளனோட அஷ்டதி கஜங்கள்ல ஒருத்தர். அவர் மாமுனிகளை ஆசிரியத்து அவரிடம் பஞ்ச சம்ஸ்காரம் பெற்றுக்கொண்டு அஷ்டதி கஜங்களுக்குள்ளே அந்த ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மகாவித்வான், அந்த ஒன்னான பிரதிவாதி பயங்கரம் அண்ணன். அந்த சுவாமி இவருக்கு விஞ்ஞாபனம் வைக்கிறார். அத்திகிரி அருளாளன, காஞ்சி பேரருளான மங்களாசாசனம் செய்ய இருந்திருந்தோம்னு உடனே புறப்பட்டார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள். அவர் புறப்பட்ட வைபவம் எப்படி இருக்கும்? வடதிருக்காவேரி வழியா இறங்கி நேர அங்கேருந்து புறப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு வரணும். அப்படி திருமாலடியார்கள் புடைசூழ புறப்பட்டார். எம்பெருமானாருக்கு எப்படி 200 சன்னியாசிகள் 12,000 கிரகஸ்தர்கள் இருந்தார்களோ அதே போல பெரிய சிஷ்ய கோஷ்டி இந்த ஸ்ரீ மணவாள மாமுனிகள். அப்பேற்பட்ட அந்த மணவாள மாமுனிகள் அடியார்கள் பெரும் திரளாக பின்தொடர்ந்தனர். வடதிருக்காவேரி வழியா இறங்கி அப்படியே புறப்பட்டு காஞ்சி மாநகரத்தை நோக்கி அடையணும். அப்படியே பிரயாணப்பட்டார்கள். சில தினங்கள்ல பெருமாள் கோயிலை அடைந்தார்கள். அப்படி திரு அத்திமலையில அந்த உத்தரவேதிக்கு அலங்கார பூதராய் அந்த அழகிய மணவாள மாமுனிகள் எதிர்நோக்கி காத்திருந்தான் பேரருளாள பெருமான். ஆக ஒரு சேதரன் வரான், ஒரு அடியவன் வரான், ஒரு பக்தன் வரான்னா எம்பெருமான் ஆசையோட காத்திருப்பான். ஆக இத்தனை அர்ச்சாவதாரங்கள் எதற்கு? எல்லா இடங்களிலும் பெருமாள் நிற்கிறார், சேதரன் யாரும் வரல, திரும்ப உட்கார்ந்து இருக்கார். அப்புறம் எம்பெருமான் சயனிச்சுன்றான், படுத்துடுறான். ஆக நின்றான், இருந்தான், கிடந்தான்னு சொல்றோம். அப்படி அந்த எம்பெருமான் சயனிச்சிடுறான் சில இடங்கள். எல்லாரும் நம்மள இந்த ஒரு சேதனர்கள் எல்லோரும் உஜ்ஜீவனை அடையணும். அதுக்காக அடைய நின்று பார்த்தேன், யாரும் வரல, உட்கார்ந்தேன், இப்ப படுத்துட்டேன், யாராவது போனா பிடிச்சுட்டு. அப்படி அந்த எம்பெருமான் ஆசையோட இந்த அழகிய மணவாளம் அவன் எதிர்நோக்கி காத்திருந்தான். அப்பேற்பட்ட பெரிய ஜீயர் கோஷ்டி அந்த காஞ்சி மாநகரத்தை சேர்ந்து அடைந்தது. அங்க இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்கள், ஸ்தலாச்சாரிய புருஷர்கள், ஜீயர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு பூர்ணகும்ப மரியாதையெல்லாம் கொடுத்து வேதபாராயண கோஷ்டியோட, ஸ்தோத்திர பாட கோஷ்டியோட, அருளிச்செயல் கோஷ்டியோட வரவழைத்து அவரை வரவேற்பு கொடுத்து அவர்களோட கோயிலுக்குள்ளே பிரவேசிக்கிறார், போகிறார் பெரிய ஜீயர். அவர் சேவித்த கிரமம் என்ன? மணவாள மாமுனிகள் திருவரங்கத்தை சேவித்த கிரமம் இருக்கு, திருமலையை சேவித்த கிரமம் இருக்கு, இப்போ திருக்கட்சி அதை சேவிக்கிற கிரமம் இருக்கு, ஸ்ரீ பராசர பட்டர் திருநாராயணபுரத்தை சேவிக்கிற கிரமம் இருக்கு, உடையவர் திருமலையை எப்படி சேவிச்சாருங்கிற கிரமம் இருக்கு. சில ஆச்சாரியர்கள் சில திவ்ய தேசங்களை எந்த கிரமத்துல சேவிச்சான்னு அவருடைய சிஷ்யாக்கள்லாம் ஸ்லோக ரூபத்துல எழுதி வைப்பார்கள். சில பேருக்கு அது செவிவழி செய்தியா வந்திருக்கும். அப்படி பிரதிவாதி பயங்கர அண்ணன், பொன்னான அண்ணன் சுவாமி அந்த மணவாள மாமுனி சேவிச்ச கிரமம் என்ன? ஸ்ரீமன் துவாரவரம் மகத்தி பலிபீடாகிரியம் பனீந்திர ஹ்ரதம் கோபீனாம் ரமணம் வராக வபுஷம் ஸ்ரீ பட்டநாதம் ததா ஸ்ரீமந்தம் ஷடவைரினம் கலிரிபும் ஸ்ரீ பக்திசாரம் முனிம் பூர்ணம் லக்ஷ்மண யோகினம் முனிவராநாது யானாதத்வார பௌம ஸ்ரீமன் மஞ்சன மண்டபம் சரசிஜாம் ஹேதீஷ போகீஸ்வரௌ ராமம் நீலமணிம் மகானசவரம் தார்க்ஷ்யம் நிருசிம்ம பிரபும் சேனான்யம் கரிபூதரம் ததுபரி ஸ்ரீ புண்ணியகோடிம் ததா தன்மத்தியே பரதம் ரமா சகச்சரம் வந்தே ததீயைர் விரதம் என்று சொல்லி, அப்படி அந்த நித்திரேஷியோடு விளங்கக்கூடிய அந்த பெரிய திருக்கோபுர வாசல், அந்த வாசல்ல விழுந்து சேவிச்சு அந்த பலிபீடத்துக்கு முன்ன அனந்த சரஸ், அற்புதமான அந்த அனந்த சரஸுக்கு முன்னால தண்ட நெட்டு, அப்படியே கோபீரமணமான வேணுகோபால பெருமான், ஞானப்பிரான் சன்னதி, பட்டர் பிரான், சடகோபன், களியன், திருமலிசை பிரான், பெரிய நம்பிகள்,
துவாரபாலகர்கள், திரு அபிஷேக மண்டபம், பெருந்தேவி தாயார், திருவாளி ஆழ்வான், திருவனந்தாழ்வான் சன்னதி, அப்படியே வந்தா சக்கரவர்த்தி திருமகன், அப்படியே வந்தா கரியமாணிக்க பெருமான் சன்னதி. அங்க விழுந்து சேவிச்சார். ஆம் இவன் முதல்வன்னு ஆள வந்தார் இளையாழ்வார கடாட்சிச்ச இடம், அதையும் சேவிச்சார். அப்படியே வந்தா திருமணப்பள்ளி, அப்படியே சுத்தி வந்தா பெரிய திருவடி, முன்னால அழகிய சிங்கர் நரசிம்ம பெருமான், அப்படியே வந்தா விஸ்வக்சேனர், அப்புறம் பெரிய அத்தி மாமலை புண்ணியகோடி விமானம், அதற்கு வலது பக்கத்துல நேர ஏறி போனா தாயார் பெருந்தேவி தாயார், அப்புறம் இந்த பக்கமா வந்து மேல ஏறி போனா ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியரோட இந்த தேவ பெருமாளை அடிபணிந்தார். இப்படித்தான் மாமிகள் சேவித்த கிரமத்தை ஸ்லோகத்துல சொல்கிறார். கமல நிவேசிதாங்கிரிம் அமலம் கமலாபரணம் கனமணி பூஷண தியூதி கடாரித காத்திர ருச்சிம் அபயகதா சுதர்சன சரோருக சாருகரம் கரிகிரி சேகரம் கிமபி சேதசீமே நிததே. அப்படி அந்த ஆசன பத்மத்துல அந்த அழுந்திய திருவடிகளையும் திருவாபரணங்களால விளங்குகின்ற அந்த திருமேனியையும் அஞ்சேல் என்று காட்டும் முத்திரை, அந்த முத்திரையையும் சங்க சக்கரம் கதை ஏந்திய அந்த திருக்கரங்களை எல்லாம் உடைய அந்த பேரருளாளர் பெருமாளை மனதிலே தியானித்துக் கொண்டு கண்கள் விரிந்து பிரகாசமாக சேவித்தார். இப்படியாக அந்த 2 ஸ்லோகங்கள் மாமுனிகள் சேவித்த கிரமம். அப்பேற்பட்ட அந்த மணவாள மாமுனிகள் அந்த எம்பெருமானை சேவித்து மங்களம் பாட தொடங்குகிறார். ஆக எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் வந்து, மங்களாசாசனம் தான் நமக்கெல்லாம் ஸ்வரூபமா இருக்கு. தினந்தோறும் மங்களம் சொல்லணும் எம்பெருமானுக்கு. எம்பெருமானுக்கு நாம செய்யக்கூடிய விஷயம் 2. ஒண்ணு கிருதஜதை, அவனுக்கு நன்றி, பெருநல் உதவி கைமாறு. உனக்கு நான் என்ன உதவி கைமாறு பண்ண போறேன்? இப்பேற்பட்ட அந்த சைரத்தை எனக்கு கொடுத்துட்டியே, இந்த சைரத்தை கொடுத்ததோடு மட்டும் இல்லாம இதை நன்றாக படைத்து எல்லா இந்திரியங்களும் வேலை செய்யும்படி செய்து உன்னை தியானிப்பதற்கும் உன்னை நினைப்பதற்கும் நல்ல சிந்தனைகளை கொடுத்து நல்ல பாகவத அடியார்கள் கோஷ்டியையும் ஏற்படுத்தி கொடுத்து உன்னை சிரவண மனன கீர்த்தனம் முதலான அந்த நவவித பக்தியை செய்யும்படி இந்த விசித்திரமான தேகத்தை விஷயாந்தரங்கள்ல செல்லாம பகவத் விஷயத்திலே இருக்கும்படி மூழ்கும்படி செய்தாய். அப்பேற்பட்ட உனக்கு நான் என்ன உதவி கைமாறு செய்ய போறேன்? ரொம்ப நாளா வேற வேற விஷயங்கள்ல மூழ்கி இருந்தேன். தேகத்தையே ஆத்மானு பிரமித்து தேகாத்ம அபிமானியா இருந்தேன். அதையெல்லாம் விட்டு இந்த ஆத்ம தத்துவம் உண்டு, அது நித்தியமான தத்துவம். இந்த ஆத்மா அந்த எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன். அவனுக்கு ஸ்வரூபம் என்ன? சேஷத்துவே ஞாத்திருத்துவம். அந்த ஸ்வரூபத்தை எல்லாம் உணரும்படி செய்து உன்னை வணங்க வைத்த இந்த திருவடி, உன்னை வணங்க வைத்த இந்த திருக்கை, உன்னுடைய திருக்கோயிலுக்கு வந்து உன்னை சரணடையும்படி செய்த அந்த திருக்கால்கள், உன்னுடைய அந்த திவ்யமான திருவேணியை சேவித்து ஆனந்தம் அடையக்கூடிய அந்த கண்கள், உன்னுடைய கதைகளை எல்லாம் கேட்கக்கூடிய கதாசிரவணம் பண்றதுக்கு அந்த காதுகள், உன்னை வாயினால் பாடணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், அதற்கு நீ கொடுத்த இந்த வாய், இப்படி எல்லா உறுப்புகளையும் அந்த பகவத் விஷயத்துக்கே நீ கொடுத்துட்ட. ஆனா அடியன் அனாதிகாலமா இதை வேற எங்கெங்கயோ செலவழிச்சுட்டேன். இந்த ஜென்மத்துல ஒரு அடியார்கள் கோஷ்டி கிடைச்சது, ஒரு பாகவத சமாகமம் கிடைச்சது, இந்த ஒய்யாரம்ங்கிற குழு கிடைச்சது. அதுல சேர்ந்துட்டு இந்த மங்கள ஸ்லோகத்தை எல்லாம் நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதை அனுபவிக்கும்படி செய்த உனக்கு அந்த பெரு நல் உதவி,
ரொம்ப பெரியதான நல்ல உதவி. அதுக்கு அடியன் கைமாறு செய்ய முடியாது. உன்னை நான் மங்களாசாசனம் பண்றேன், நான் உன்னை வாழ்த்துறேன் அப்படின்னு புறப்பட்டு போறோம். பெரியவர்கள் சிறியவர்களைத்தானே வாழ்த்தணும். நீ அடியவன், நீ அடிமைப்பட்டவன்னு சொல்லிட்ட, நீ அடிமைன்னு சொல்லிட்ட, அவன் ஆண்டான்னு சொல்லிட்டியே, நீ அவனை வாழ்த்த முடியுமான்னா? இல்ல, ஞான திசையில அவன் என்னை விடையே உயர்ந்தவன், அவன்தான் எனக்கு சேஷி, அவன்தான் நாதனாக இருக்கிறான், அவன்தான் தலைவனாக இருக்கிறான், அவன் ஆண்டான், நான் அடிமை. அது ஞான திசையில நன்னா புரியும். பிரேம திசையில எம்பெருமான் மீதுள்ள காதல், அந்த காதலால அந்த எம்பெருமான் நன்னா இருக்கணும். அதனால நான் அவனுக்கு பல்லாண்டு பாட போறேன். அவன் மேல ரொம்ப பரிவு இருக்கு. அந்த எம்பெருமான் மேல பரிவு ரொம்ப ஜாஸ்தி. நல்ல எம்பெருமான பேணி காக்கணும். நம்ம நம்ம ஊர்ல உள்ள திருக்கோயில், நம்ம வீதியில் உள்ள திருக்கோயிலுக்கு போகணும், விளக்கு ஏற்றணும், பூமாலை தொடுக்கணும், எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணணும், ராத்திரி போய் பார்க்கணும் எம்பெருமான் சௌக்கியமா இருக்கானா, திருக்கோயில் காப்பெல்லாம் சரியா சேர்க்கப்பட்டிருக்கான்னு. அப்படி ஒரு பரிவோட இருக்கணும் அந்த எம்பெருமான் மேல. அந்த பரிவும் அந்த காதலும் சேர்ந்து அந்த அன்பு, பரிவு, அன்பு, காதல், இது எல்லாம் எம்பெருமானுக்கு இருந்தா நாம் அவனை வாழ்த்தி பாடலாம், நாம் அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணலாம். அப்படி இந்த மணவாள மாமுனிகளுக்கு ஒரு பேரானந்தம். உடனே மங்களாசாசனம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த ஸ்லோகங்களுக்கு தேவராஜ மங்கலம் அப்படிங்கிற பேர். இதுல 13 ஸ்லோகம் இருக்கு. முதல் ஸ்லோகம் தனியன், அற்புதமான அந்த தனியன். எஸ் சக்கரே தேவராஜஸ்ய மங்களா சாசனம் முதா தம் வந்தே ரம்யஜா மாத்ரு முனிம் விஷதவாக்வரம். எந்த ஒரு நூலுக்குமே தனியன்னு தனியா இருக்கும். தனியன் தனியன்னா தனிச்சு நிற்கக்கூடியது. அதுக்கு மங்கள ஸ்லோகம்னு பேரு. அது வடமொழியில ஸ்லோக ரூபத்துல இருக்கலாம், இல்லைன்னா செய்யுள் ரூபமா இருக்கலாம். இதுல இந்த கிரந்தமே வடமொழி ஸ்லோக ரூபத்துல இருக்கு. அதனால இதுக்கு தனியனும் அந்த வடமொழி ஸ்லோகத்திலேயே அமைந்தது. இப்படி மணவாள மாமுனிகள் அந்த பேரருளாளனை அந்த வைய மாளிகை ஏறி அப்படி தொழுது ஆரம்பிக்கிறார். மங்களம் வேதசே வேதி வேதினி கிரகவேதினே என்று தொடங்கி அந்த தேவராஜனுக்கு மங்களம் பாடுகிறார். அப்படி அந்த மணவாள மாமுனிகள் அந்த தேவராஜ மங்களத்தை எல்லாம் சேவித்து பின்பு காஞ்சியிலே சில காலம் எழுந்தருளியிருந்து ஒரு மடத்தை ஸ்தாபிச்சார். அப்புறம் கஸ்திகிரியில் இருக்கிற அந்த அடியார்களை எல்லாம் கொண்டு வைகாசி உற்சவத்தை தொடங்கி 3 திருநாள் நடைபெறும்படி செய்தார். இப்படி வரதராஜ பெருமாள் நன்றாக அலங்கரித்துக் கொண்டு பெரிய திருவடி மேல் ஏறிக்கொண்டு ஓடும் புள்ளேரி சூடும் தந்துலாயாக திருத்துலாய் மாலைகள் எல்லாம் சாத்தி கொண்டு, திருப்பரிவட்டங்கள்லாம் சாத்தி கொண்டு, திரு ஆபரணங்கள்லாம் சாத்தி கொண்டு, எப்படி அந்த பகலவன்னு சொல்லக்கூடிய அந்த பகல்ல விளங்கக்கூடிய அந்த சூரிய ஒளி ராத்திரி பிரகாசித்தார் போலே அந்த அத்திரி மலையிலிருந்து தோன்றி எழுந்தருளினான். இப்படி அந்த எம்பெருமான் புன்முறுவல் பூத்துக்கொண்டு மந்தஸ்மிதத்தோடே திருவீதிகள் தோறும் எழுந்தருளி அனைவரையும் கடாட்சித்துக் கொண்டு சென்றான். பின்பு அந்த பெருமாளோட பெரிய ஜீயனும் தொடர்ந்து எழுந்தருளி சேவித்து கங்கை கொண்டான் திருமண்டபத்தை அடைந்து, அப்போது அங்கு வந்த எறும்பியப்பா சில வைஷ்ணவர்கள்லாம் திருநாள் சேவிக்க வந்தருளினார்கள். அப்படி எதிர்பாரா விதமாக அவர்கள் பெரிய ஜீயரை விழுந்து வணங்கி சேவித்து அந்த எம்பெருமானையும் ஆசிரியத்து பெரிய ஜீயரையும் ஆசிரியத்து மகிழ்ந்தார்கள். இப்படியாக அந்த பெரிய ஜீயருடைய யாத்திரை தொடர்ந்து செல்கிறது. அப்பேற்பட்ட அந்த ஜீர அள்ளி செய்கிற ஸ்தோத்திரம் அந்த தேவராஜ மங்கலம். அந்த மங்கலம் எவ்வாறு சாதித்தார், எப்படி சாதித்தார், நடந்த சரித்திரம் என்ன, அதை நாம ஒரு வழியா அனுபவித்தோம். இப்போ அந்த மங்கள ஸ்லோகத்துக்கு உண்டான தனியன் எச்சக்கரே தேவராஜஸ்ய மங்களா சாசனம் முதா தம்பந்தே ரம்யஜா மாத்திரு முனி விஷதவாக்வரம். அப்ப எந்த ஒரு கிரந்தத்துக்குமே ஒரு மங்கள ஸ்லோகம் இருக்கும், தனியன்னு பேர். அது தனித்து நிற்கும்.
ஸ்லோகத்தோடு சேர்ந்து இருக்காது, அந்த தமிழ் பிரபந்தத்தோடு சேர்ந்து இருக்காது. ஆக எந்த ஒரு நூலோடையும் சேராமல் தனித்து இருக்கக்கூடிய அந்த வடமொழி ஸ்லோகத்திற்கோ தமிழ் செய்யுளுக்கோ தான் தனியன்னு பேர். அப்போ இந்த தேவராஜ மங்கலத்துக்கு அருள் செய்யப்பட்ட தனியன் என்ன? எஸ்சக்கரே தேவராஜஸ்ய. ஆக அந்த அந்த கிரந்தத்தோட விஷயம் என்ன, அந்த கிரந்தத்துல சொல்லப்பட்ட விஷயம் என்ன, அந்த கிரந்தத்தை அருளி செய்த அந்த கிரந்த கர்த்தாவோட விஷயம் என்ன, இது அந்த தனியன் நமக்கு தனியாக எடுத்து சொல்லும். அதுக்காக அதற்கு தனியன்னு வேறு. எஸ்சக்கரே தேவராஜஸ்ய மங்களா சாசனம். இப்படி இந்த தேவராஜனுக்கு மங்களா சாசனம் பண்ணணும்னு இந்த திருவுள்ள முகந்து விஷதவாக்வரம் ரம்யஜா மாத்திருமுடியும். ஆக விஷதவாக் வரம்னு பேர் அவர். விஷதவாக் சிகாமணின்னு அந்த மணவாள மாமனிகளுக்கு பேர். ரொம்ப அற்புதமாக எடுத்து சொல்லுவர் சம்பிரதாய அர்த்தங்களை, பகவத் விஷயங்களை, ரகசியார்த்தங்களை. அதனால அவருக்கு விஷதவாக் சிகாமணின்னு பேர். அப்பேற்பட்ட அந்த மணவாள மாமுனி திவிதேச யாத்திரைக்கு எழுந்தருளியுள்ள காலத்துல திருவக்கால எழுந்தருளி இருந்து ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனம் பண்ணி வைத்தார் சிஷ்ய வர்க்கங்களுக்கு. அப்போது அந்த பேராள பெருவாள் விஷயமாக மிருது மதுரமான ரொம்ப அற்புதமான தேன் போன்ற இனிமையான அந்த ஸ்துதி ரத்னத்தை, ஸ்தோத்திர ரத்னம், அந்த ஸ்துதி ரத்னம், இந்த ஸ்தோத்திரமான ரத்னம், தேவராஜ மங்கலங்கிற அந்த ஸ்தோத்திரமான ரத்னத்தை அறிவி செய்தார். அப்பேற்பட்ட அந்த மனவாள மௌனிகளை நாம் வணங்குவோம். தம்மந்தே ரம்யஜா மாத்திருமுடி விஷதவாக் வரம். அப்போ சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டு அந்த தேவராஜ எம்பெருமான் இருக்கிறான். அந்த எம்பெருமான் விஷயமாக இந்த 13 ஸ்லோகத்தை அருளி செய்தார். விஷதவாக் சிகாமணின்னு சொல்லக்கூடிய அந்த மனவாள மாமுனிகள் மங்களா சாசனம் முதா, அவரை மங்களம் செய்வதற்காக எழுந்தருளிய அந்த மனவாள மாமுனிகளை வணங்குகிறேன் என்று இந்த கிரந்தம் அப்பிள்ளை அருளி செய்ததாக சொல்லுவார்கள். இப்போ நாம இந்த கிரந்தத்துக்குள்ள போகலாம். இவ்வளவு நாள் தனியன் அனுபவிச்சுட்டோம். அப்பிள்ளை அருளி செய்ததாக சில கிரந்தங்கள்ல போட்டிருக்கு. அப்பேற்பட்ட இந்த தனியன் எஸ்சக்கரே தேவராஜஸ்ய மங்களாசாசனம் முதா தம்பந்தே ரம்யஜா மாத்திரமுடியும் விஷதவாக்வரம். இந்த தனியனை சேவிச்சுட்டோம், அந்த அர்த்தத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த தேவராஜ மங்களங்கிற கிரந்தத்துக்குள்ள இப்ப நாம பிரவேசிக்கலாம். முதல் ஸ்லோகம். முதல்ல மங்களாசாசனத்துக்கு எழுந்துருகிறார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள். மங்களம் வேதசோ, ஆரம்பமே மங்களம்னு ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்குமே மங்களம்னு முதல்ல சொல்லிடணும். மங்களானி பவந்து, மங்களம் மங்களம்னு சொல்ற. அந்த மங்களம் வேதசோ வேதி மேதினி கிரகவேதினே அப்படிங்கிற முதல் பதம் அப்படி இருக்கு. அதனால அந்த ஸ்லோகத்தை அனுஷ்டுப்ப 2ஆ பிரிச்சுட்டோம். பூர்வார்த்தத்துல மங்களம் வேதசோ வேதிமேதினி கிரகவேதினே வரதாய தயாதாம்னே தீரோ தாராய மங்களம். அற்புதமான ஸ்லோகம். அப்போ அந்த தேவப்பெருமான வேதசோன்னு கொண்டாடுறார். வேதசா வேதிமேதினி கிரகவேதினே. அப்போ அந்த தேவப்பெருமாள் அந்த நான்முகன் செய்த அஸ்வமேத யாகத்துல அந்த உத்தரவேதின்னு வேறு. அந்த உத்தரவேதியிலே திரு அவதாரம் செய்து அருளினார். அப்போ அவர் அவதாரம் செய்தவருடைய திறம் என்னன்னு கேட்டா சித்திர மாசம் ஹஸ்த நட்சத்திரம். இது அவருடைய அவதார நன்னாள். ஹஸ்த நட்சத்திரத்துல வந்தார். அவருடைய அவதார நன்னாள் இது. அப்படி நான்முகன் செய்த அந்த அஸ்வமேத யாகம், அந்த யாகத்துல அவர் அவதரிப்பித்து அருளினார். அப்பேற்பட்ட அந்த தேவப்பெருமாள் அப்படின்னு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஹஸ்தகிரி மகாத்மியம் என்ன, சில புராணங்கள் என்ன, அதுல இந்த வைபவம் சொல்லப்பட்டுள்ளது. எப்படி அவதாரம் செய்தார் அந்த எம்பெருமான்? சித்திர மாசத்துல அவதரித்தார். அதுவும் அஸ்த நட்சத்திரத்துல வந்தார். சைத்ரே மாசே
சிதே பக்ஷே சதுர்தஷ்யாம் திதௌ முனே சோபனே கஸ்த நட்சத்திரே ரவிவார சமன்விதே. அப்படி அவர் சித்திர மாசத்துல ஒரு சுக்கிரபக்ஷ சதுர்தசி, இந்த மங்களகரமான கஸ்த நட்சத்திரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நன்னாள். அந்த நன்னாள்ல அந்த பிரம்மா ஒரு பெரிய வேள்வியை ஆரம்பிச்சார். அந்த அந்த தினத்துல அந்த வேள்வி கண்ணாக உத்தரவேதியில் இருந்து அந்த ஜனார்தனன்னு சொல்லக்கூடிய அந்த எம்பெருமான் ஆவிர் பவித்து அருளினார். வபா ஹோமே பிரவர்த்தேது பிராத சவன காலிகே தாதுர் உத்தரவேத்யாந்து பிராதுர் ஆசி ஜனார்தனா. ஆக ஜனார்தனன்னு சொல்லக்கூடிய அந்த தேவப்பெருமான், அந்த எம்பெருமான் அந்த உத்தரவேதியிலிருந்து சித்திர மாசம் வளர்பிறை திதி சதுர்தசி மங்களமான ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரத்துக்கு எல்லா மங்களமும் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை அந்த நன்னாள்ல வந்து அவதரித்தார். அத புராணங்கள்லாம் சொல்றது. அத இந்த இடத்துல மங்களம் வேதசோ வேதி மேதினி கிரகமே தினேன்னு ஆரம்பிச்சு சொல்றார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள். ஆரம்பமே மங்களம்னு ஆரம்பிச்சிட்டார். எப்போதுமே மங்களமா இருக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிச்சு சொல்லிட்டார். வேதசே வேதி மேதினி கிரகமேதினி. அப்ப வேதசகா வேதசகான்னு பிரம்மாவுக்கு பேர். அந்த நான்முகனும் தான் வேதசகா அப்படின்னு பேரு. வேதி மேதினி அந்த உத்தர வேதி ஸ்தலம். ஆக அந்த ஸ்தலத்துலதான் அங்கதான் பண்ணணும் அஸ்வமேத யாகம்னு பிரம்மா அங்க வந்து யாகத்தை ஆரம்பிச்சான். கிரகமேதினே அந்த உத்தரவேதியிலிருந்து ஆவிர் பேச்சு அதையே தனக்கு இருப்பிடமாக கொண்டார் காஞ்சி பேரருளார். கிரகமேதினே கிரகமேதி கிரகிணி கிரகிணின்னு பேரு. அந்த பெருந்தேவி தாயாருக்கு மணவாளனாக அவன் வந்தான். கமலா கிரகமேதினம், கமலா கிரகமேதினம்னு சுவாமி தேசிகனும் காட்டுறார். அதனால அந்த பெருந்தேவி தாயாருக்கு மணவாளனாக வந்தான் அந்த எம்பெருமான். தயாதாம்னே அந்த பேரருளாளன், அத்திகிரி அருளாளன். தயாதாம்னே தயை தயைன்னா அருள்னு அர்த்தம். தயை தயைன்னா கிருபை, ரொம்ப இரக்கம்னு அர்த்தம். பெருமான் பரமதயானுவா இருக்கான் அந்த பேரருளாளன். அதனால அந்த அந்த நாமத்தையும் அவன் பெற்றான். தயாதாம்னே இப்படி கருணைக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கிறான் எம்பெருமான். பெரிய கருணாமூர்த்தியாக இருக்கிறான். தீரோ தாராய, தீரன் தீரன்னா பெரிய வீரனா இருக்கான் அந்த எம்பெருமான். அந்த ராமாவதாரத்திலே சொல்லுகின்ற காலத்துல, லட்சுமணனுக்கு சொல்லுகின்ற காலத்துல சீதையை காணும். அப்படி சீதையை தேடுகிறார்கள். கோதாவரி கரைக்கு வரா. நதியே கண்டாயா, செடியே கண்டாயா, கொடியே கண்டாயா, மரமே கண்டாயான்னு கேட்கிறான். ராவனுக்கு கோபம் வந்துருத்து. உடனே அம்பை எடுத்துட்டான். லட்சுமணன் தான் சமாதானப்படுத்துறான். இந்த உலகத்தை அழிச்சிருவேன். இங்க இருக்கிற தானவர்கள், யக்ஷர்கள், கந்தர்கள், தேவர்கள் எல்லோரையும் இந்த ஒரு அம்பால அழிச்சிருவேன் நான் அந்த எம்பெருமான். லட்சுமணன் தான் சமாதானப்படுத்துறான். அப்படி அந்த எம்பெருமான் தீரோ தாராய மங்கலம். அவன்கிட்ட ரொம்ப பெரு வீரனா இருக்கான். ஔதாரிய குணமும் இருக்கு எம்பெருமான். தைரியமும் இருக்கு, ஔதாரிய குணமும் இருக்கு. அந்த லட்சுமணன் சமாதானப்படுத்துறான். அண்ணா பொறுமையாயிரு, அவசரப்படாத. இப்ப நாம ஒரு ஆபத்துல இருக்கோம். இந்த ஆபத்திலிருந்து மீண்டு வரணும். மதினியாரை தேடி எப்படியும் காப்பாத்திடலாம். அவளுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது, கவலைப்பட வேண்டாம். நாம் மேற்கொண்டு நடந்து செல்வோம், நமக்கு ஒரு வழி கிடைக்கும்னு சொல்லி இளைய பெருமாள் தான் அங்க சக்கரவர்த்தி திருமகனை சமாதானப்படுத்துறார். உடனே சரி புறப்படலாம்னு புறட்டு போறார். அப்ப இப்பேற்பட்ட வீரம் இருக்கு, ஔதாரிய குணமும் இருக்கு. தீரோ தாராய மங்கலம். அவன் தயாதாமனே பெரிய தயையோட இருக்கான் எம்பெருமான். அது சாதாரண தயை இல்லை. அந்த எம்பெருமானுக்கு இருக்கிற மனசு இருக்கு, தேவப்பெருமானுக்கு இருக்கிற மனசு. சம்பிரதாயத்துல தியாகேஸ்வரன்னு சொன்னா அது தேவப்பெருமானை மட்டும்தான் சாரும். என்னதான் திருநாராயணபுரத்துக்கு வந்து என் உடையவர் செல்வ பிள்ளையை
பாரோ செல்வப்பிள்ளாயின்னு திருநாட பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி எதிராத சம்பத்குமாரனை புத்திரனா ஸ்வீகரிச்சுட்டாரே, அந்த வைபவம் பெருசான்னா அது அவ்வளவு பெருசு இல்லை. அப்ப அந்த திருமலைக்கு சென்று எம்பெருமானுக்கு திருவாளியும் சங்கும் அப்பனுக்கு சங்காய் அளித்த பெருமாள்னு பேர் பெற்றாரே, அது பெருசான்னா அதுவும் பெருசு இல்லை. பெரிய கோயில் திருவரங்கத்தை அடைந்து உடையவர்ங்கிற திருநாமத்தை சாத்தி கொண்டு தென்னரங்கன் சொல்லமுத்தும் திருத்தி வைத்தான் வாழியேன்னு சொல்றமே, அதனால திருவரங்கத்துக்கு ஏத்தமா அந்த பெரிய பெருமாளுக்குத்தான் வைபவம்னா இல்லை. இந்த சம்பிரதாயத்தை காப்பாத்தி கொடுத்தது, பிரமாண ரட்சணம் பண்ணி கொடுத்தது. அகமேவ பரம் தத்துவம் தர்சனம் வேத ஏவச்ச, இப்படி 6 வார்த்தைகளை அருளி செய்து எம்பெருமானாரை இளையாழ்வாரை திருத்தி பணிகொண்டு அவரை எதிராஜராக்கி வைத்து திருவரங்கத்துக்கு அனுப்பி வைத்து உடையவர்ங்கிற திருநாமம் கிடைக்கும்படி செய்து அங்கேருந்து திருக்கோட்டியூருக்கு புறப்பட்டு அருளி செய்யும்படி செய்து அங்க எம்பெருமானார்கிற திருநாமம் பெற்றது. இப்படி அந்த உடையவருக்கு பார்த்து பார்த்து செஞ்சு தர்சன பிரவர்த்தகர் எம்பெருமானார் தரிசனம் என்னே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார்னு சொல்றமே. அப்படி நாட்டி வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா அது இந்த தியாகேஸ்வரன், அது இந்த வரதராஜ பெருமாளைத்தான் சாரும். அதனால அவரை வரதாய தயாதாம்னு மாமணிகள் கொண்டாடுறார். இப்படி தயைக்கே பாத்திரராக அந்த தயையே வடிவெடுத்ததாக அந்த எம்பெருமான் இருக்கிறான். உடையவரை தாரவார்த்து கொடுத்தானே, அழகான ஒரு பெண் பிள்ளை, அந்த பெண் பிள்ளையை தாரவார்த்து கொடுக்கணும். அப்ப ஜனகன் என்ன சொல்லி கொடுத்தான் இந்த சீதைய, இயம் சீதா மமசுதா, இயம் சீதா மமசுதா, இந்த பெண் பிள்ளை என்னுடைய பெண்ணு அப்படின்னு. அப்பேற்பட்ட ஜனகனுக்கு கர்மயோகின்னு வேறு. ஜனகன்கிற பேரை கண்ணன் கீதையில சொல்றான். அப்போ கீதாச்சாரியன் திருவாக்களை ஒருத்தர் வரணும்னா அவர் எவ்வளவு பெரிய பக்தனா இருக்கணும், எவ்வளவு பெரிய யோகியா இருக்கணும். அப்படி கர்மயோகத்துல இருந்தவர் தான் அந்த ஜனகர். எதையுமே அபிமானிக்க, எதையுமே அவர் அபிமானித்ததில்லை. அந்த அந்த நாட்டை, அந்த மிதிலா தேசத்தை தன்னுடைய தேசம்னு சொல்ல மாட்டார், இது தன்னுடைய பொருள்னு சொல்ல மாட்டார். அவர் கர்மயோகி, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். எதையுமே அபிமானிக்காத, எதன் மீதுமே ஆசைப்படாத அப்பேற்பட்ட அந்த ஜனகன் இயம் சீதா மமசுதா, இந்த சீதை என் பெண் அபிமானிச்சு கொடுத்தான் அந்த இந்த ஸ்ரீராமனுக்கு. சக்கரவர்த்தி திருமகனுக்கு பெண்ணை கொடுக்கின்ற காலத்திலே என் பெண்ணுன்னு கொடுத்தான். சகதர்ம சரிதவா. அப்படி திருவரங்கநாதனுக்கு இந்த தேவப்பெருமாள், இந்த வரதராஜ பெருமாள் எம்பெருமானார் அந்த எதிராஜ நாயிய உடையவருக்குன்னு ரெங்கநாத மமநாத நமோஸ்துதே, அந்த திருவரங்கநாதன் தான் எனக்கு நாதன், அந்த அழகிய மணவாளன் தான் என் பர்த்தான்னு புறப்பட தயாரா இருந்தார் இல்லையா அந்த எம்பெருமானார், அவரையும் இவன் வழி அனுப்பிச்சு வச்சான்னா அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த தயை, அந்த வரதாய தயாதாம்னே, அந்த தயை வேற எந்த எம்பெருமான்ட்டையும் கிடையாது. அப்ப முழுக்க முழுக்க எம்பெருமானார் அந்த யஜ்யமூர்த்தியோட வாதம் பண்ணார். 17 நாள் வாதம். நாளைக்கு வாதம் முடியணும், அத்தனை நாள்லயுமே அந்த யஜ்யமூர்த்தியோட வாதம் மேலோங்கி இருந்தது. நாளையோட முடிச்சு வைக்கணும். இன்னைக்கு ராத்திரி அந்த தன்னுடைய திருவாராதன பெருமாள் வரதராஜ பெருமாள் தேவ பெருமாள் அவரை பிரார்த்திக்கிறார் உடையவர். ராத்திரி சொப்பனத்துல வந்தா, நாளை நீர் புறப்பட்டு செல்லலாம், நீர் அந்த விவாத மேடைக்கு போலாம், உம்மரை பார்த்த மாத்திரத்திலேயே உண்மை அந்த யஜ்யமூர்த்தி ஆசிரியப்பான்னு சொன்னார் தேவப்பெருமாள். அந்த வார்த்தையே முழுமையாக கொண்டு அந்த அந்த வாதம் நடக்கக்கூடிய அந்த வேதியைக்கு எழுந்தருளினார் உடையவர். அவர் வந்த அழகை பார்த்தா அவருடைய சிகாபந்தம், அவருடைய யஜ்யோபவீதம், அவருடைய திருக்கண்கள் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து அந்த யஜ்யமூர்த்தி மனசளவுல உடலளவுல எல்லாம் அந்த ஞானத்தோட அந்த பிரேமத்தோட உடையவர் திருவிழா விழுந்து கிடந்தார். உடனே உடையவர் அவரை எடுத்து தழுவி அருளாள பெருமான் எம்பெருமானார் இப்படி வந்து ஆசிரியிச்சிட்டாரே, முழுக்க முழுக்க என் மேல இவ்வளவு பிரீதி, இவ்வளவு ஞானம். உடனே பார்த்தார், தன்னுடைய பேரை சேர்த்துண்டார். இதுக்கு காரணம் யாரு? அந்த அத்திகிரி அருளாளன், அந்த தேவ பெருமாள் வரதராஜ பெருமாள் தான் காரணம். அவருடைய பெயரையும் சேர்த்து அருளாள பெருமாள் எம்பெருமானார்னு திருநாமம் சாத்தி இந்த யஜ்யமூர்த்தியை ஏற்றுக்கொண்டார்.
அப்பேற்பட்ட அந்த தேவப்பெருமான் அவருடைய அருள் இந்த உடையவரை இந்த தர்சனத்துக்கு பிரவர்த்தகராக்கி வச்சு தர்சன ஸ்தாபகராக்கி வச்சு எம்பெருமானால் தரிசனம் எண்ணியதற்கு நம்பெருமாள் பெயரிடும்படி செய்து இப்படி ஒரு உயர்ந்த பரம உபகாரத்தை செய்த அந்த வரதராஜ பெருமாளை அந்த தேவராஜ பெருமாளை தினந்தோறும் இந்த மங்களத்தை நாம சேவிக்கணும். நமக்கு வேறு ஒரு பெரிய உதவி கைமாறு செய்ய ஒன்றுமில்லை அந்த எம்பெருமான்ட்ட. இதை நாம சேவிக்கணும்னு சொல்லி அவர் மங்களம் வேதசோ வேதி மேதினி கிரகமேதினே வரதாய தயாதாம்னே தீரோதாராய மங்களம்னு சொல்லி இந்த மரவாராமையில் அற்புதமான இந்த முதல் ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தை அந்த எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சார். இது அந்த சரித்திரம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் தான் அந்த மனவாள மாமனிகளுக்கும் நீர் அப்ப இப்ப நீர்தான் யதீந்திர பிரபலர் பரம தயாளுவோனை கலாசித்தான் மனவாள மாமனிகளை. அதனால இந்த முதல் ஸ்லோகம், இந்த முதல் ஸ்லோகத்துக்கு இவ்வளவு அர்த்தத்தை சேர்த்து சேர்த்து சொல்ல வேண்டியதா போச்சு. அப்பேற்பட்ட அந்த வரதன் அதுல சொன்னது கொஞ்சம்தான், இன்னும் எவ்வளவோ அர்த்த விசேஷங்கள் இருக்கு. அதையும் அந்த எம்பெருமான் அருளை கொண்டே நாம் அனுபவிக்கலாம். இப்ப 2வது ஸ்லோகம். வாஜிமேதே பபாஹோமே தாதுஹு உத்தர வேதிதா உதிதாய உதாதக்னேஹே உதாராங்காய மங்களம். முதல் ஸ்லோகத்தை மங்களம்னு ஆரம்பிச்சார், 2வது ஸ்லோகத்தை மங்களம்னு முடிச்சார். முதல் ஸ்லோகத்துல ஆரம்பமும் மங்களம் முடிவும் மங்களம். இனிமே வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் முடிக்கும் பொழுது மங்களம் மங்களம் மங்களம், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு, வாழியே வாழியே வாழியே, போற்றி போற்றி போற்றி, அப்படிதான் முடிக்க போற இந்த ஸ்லோகம். அந்த பிரம்மாவோட அஸ்வமேத யாகம், வாஜி வேதே, வாஜி வாஜினா குதிரைன்னு அர்த்தம், அதுதான் அஸ்வமேத யாகம்னு சொல்றோம். அந்த வேள்வியில அந்த குதிரையோட வகையை எடுத்து ஹோமம் பண்ணுவார்கள். அப்படி ஹோமம் பண்ண உடனே அந்த அக்னியிலிருந்து யாரை குறித்து நாம் ஹோமம் செய்தோமோ அவர் ஆவிர்பவிக்கணும். அப்படி அந்த வேதியிலிருந்து ஹோமகுண்டத்திலிருந்து உதித்து அருளினான். அந்த அழகிய திருமேனியோட அந்த காஞ்சி பேரருளாள பெருமாள் உதித்து அருளினார். அதனால அவருக்கு ஒரு பல்லாண்டு. ஆக அந்த அக்னியிலேருந்து ஆவிர்பவிச்சு வந்தார் அந்த பெருமாள். எதற்கு? இந்த லோகத்தை ரட்சிக்கணும். அந்த அத்திகிரிக்கு மேல ஆசையோடு நாமும் உட்கார்ந்து கொண்டு பேரருளானாக எல்லோருக்கும் எல்லா சேவையும் சாதிக்கணும். ஏதோ என்னோட பேரக்கூடாது, தன்னையே தமர்க்கு நல்கினான் அந்த எம்பெருமான். எல்லோரும் எல்லார்ட்டையும் போய் கேட்கிறோம், அவன் பெரிய கர்ண பரம்பரை, கேட்டதெல்லாம் கொடுத்துருவார்னு சொல்றோம். ஆனா எம்பெருமான் மட்டும்தான் தன்னை விரும்பி வேண்டி வந்தவர்களுக்கு தன்னையே கொடுத்துருவார். அப்படி இந்த தேவபெருமான் தன்னையே கொடுக்கிறான் ஒவ்வொருத்தருக்கும். இப்படி அந்த மனவாள மாமனிகள் இந்த 2வது ஸ்லோகத்தையும் அள்ளி செய்தார். அப்போ அந்த அந்த யஜ்ய மூர்த்தியாக எம்பெருமான் வந்தான். ஆக அவன்தான் அந்த எம்பெருமானுக்கு அந்த யஜ்யத்து மேல ரொம்ப பிடிக்கும். யஜ்யா யஜ்ய பிரியா, அவனே யஜ்ய சொரூபமா இருக்கான். அந்த யஜ்யத்துக்கு உண்டான பலனையும் அவன் தான் கொடுக்க போறான். அந்த யஜ்யத்திலேருந்தும் ஆவிர்பவிச்சது அந்த எம்பெருமான் தான். வாஜிமேதே வபாஹோமே தாதுகு உத்தர வேதிகி. அப்பேற்பட்ட அந்த அஸ்வமேத யாகம், பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்ணிட்டே இருக்கார். ஆனா இந்த இடத்துல அந்த அஸ்திகிரிக்கு மேல அந்த 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 வேதிகைக்குள்ள அந்த இடத்துல அந்த ஹோமத்தை பண்ணுகின்ற காலத்துலதான் அந்த பிரம்மாவுக்கு ஒரு பரம திருப்தி வந்தது. இந்த தேவப்பெருமாள் நாமும் சேவித்தோம். இன்னைக்கு எல்லோரும் சேவிக்கும்படி தன்னை அமைத்துக் கொண்டு அத்திகிரி அருளாளனாக அந்த எம்பெருமான் இருக்கிறான். அவனுக்கு பல்லாண்டு. இது 2வது ஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்தம். அப்புறம் 3வது ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். யஜமானம் விதிம் வீக்ஷ்ய ஸ்மயமான முகஸ்ரீயே தயாமான திருஷே தஸ்மை தேவராஜாய மங்களம். இப்படியே அந்த வேள்வி செய்தான் அந்த பிரம்மா. அந்த பிரம்மாவை நோக்கி சிரிச்சுட்டே வந்தாராம் எம்பெருமான். ஏன்னா அந்த நாபி கமலத்துல இருக்கிற அந்த பிரம்மா தினந்தோறும் அந்த எம்பெருமானை சேவிக்கிறான்.
இப்படி அந்த எம்பெருமான நேர்ல சேவிக்கணுமே. இப்போதும் அந்த எம்பெருமானுடைய நாபி கவனத்துல தான் நாம இருக்கோம். அவனை கேசாதி பாதம் நம்மளால சேவிக்க முடியல, அவனுடைய திருவடியை சேவிக்க முடியல, அந்த திருவடி நிழல்ல இளைப்பாற முடியல. அதற்காக நாம இந்த இடத்துக்கு போவோம், அங்க நாம யஜ்யம் பண்ணுவோம். அந்த யஜ்யத்தில் அந்த எம்பெருமான் வருவன், அவனை பாதாதி கேசமா கேசாதி பாதமா சேவிக்கலாங்கிற அந்த ஆசை இருந்தது. அதனால எப்படியாவது எம்பெருமான சாட்சாத் கரிக்கணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த நோக்கத்தோட அப்படி வேள்வி செய்து அந்த பிரபலை நோக்கி, பிரம்மாவை நோக்கி, அந்த சதுர்முகன் நான்முகனை நோக்கி அந்த எம்பெருமான் புன்முறுவல் செய்து கொண்டே எஜமானம் விதிம் வீக்ஷிய ஸ்மயமான முகஸ்ரீயே அருள் செய்து கொண்டு அந்த 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 நோக்கம் என்ன? எம்பெருமானுடைய அருளை பெறணும், அவனை பாதாதி கேசம் சேவிக்கணும், அவனுடைய அருள் அடையணும். அதற்காக அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்து அப்பேற்பட்ட அந்த தேவ பெருமான் அந்த யஜ்யத்திலிருந்து வெளிப்பட்டு அருளினார். ஆக ஒரு சேதனம், இவன் ஒரு பக்தன், நாம இவனை தேடி வரணும்னு எம்பெருமானுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா அயோத்தியில நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் சொன்னார் ஸ்ரீராமனுக்கு. அப்ப அவனுடைய முகம் எப்படி இருந்தது? திரும்ப கூப்பிட்டு நீ 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு சொன்னான். அப்போது அளந்த செந்தாமரை பூ மாதிரிதான் அந்த முகம் இருந்தது. ஏன்னா நம்ம நேரம் இங்கிருந்து புறப்பட்டு போகணும், குகன் காத்துட்டு இருக்கான், அந்த குகனுக்கு நாம நம்மளுடைய அருளை கொடுக்கணும். அப்படியே அங்கேருந்து அப்படியே புறப்பட்டு போகணும். இப்படி குகன் என்ன, அங்கேருந்து அப்படியே போனா கபந்தன், அப்படியே விராடன், இப்படியே தொடங்கி விபீஷணன் வரைக்கும் நாம எல்லோரையும் ரட்சிக்கணும். அங்க சுக்ரீவன் மகாராஜர் காத்துட்டு இருக்க, திருவடி காத்துட்டு இருக்கான், அங்கதன் காத்துட்டு இருக்கான், ஜாம்பவான் காத்துட்டு இருக்கான். இப்படி எல்லோருக்கும் நாம நம்ம கொடுக்கணும், எல்லோரையுமே நாம ஆலிங்கனம் பண்ணிக்கணும். நமக்காக இத்தனை பேர் காத்துட்டு இருக்கா. நாம நம்மளுடைய இந்த அவதார நோக்கம் என்ன? ராவணன் அடிக்கணும்னா இல்ல, தேவர்களை காப்பாற்றணும்னா அதுவும் உண்டு. ஆனா அது முக்கியத்துவம் இல்லை. எனக்கு இங்கேருந்து ஆரம்பிச்சு சபரி வரைக்கும் போகணும், ஒவ்வொருத்தரையா ரட்சிக்கணும், எல்லா ரிஷிகள் ஆசிரமத்துக்கும் போகணும். பரத்வாஜர் தொடங்கி அகஸ்தியர் தொடங்கி எல்லா ரிஷிகள் ஆசிரமத்துக்கும் போகணும். அத்ரி மகரிஷி, அனுசுயா எல்லாரும் இருக்கா. பெரியோர்களை சந்திக்கணும், பக்தாளோட சேர்ந்து இருக்கணும். எல்லோரும் பாகவதோத்தமர்கள், அவர்களோட சேர்ந்து கலந்து பரிமாறணும். இதற்காகத்தான் காட்டுக்கு போறேன். அங்கவே சீதையை தொலைக்க போறது, இந்த ராவண வதம் பண்றது, இதெல்லாம் 2ஆம் பட்சம்தான். முதல் நோக்கம் என்னன்னா, அந்த அடியவர்கள் உள்ளம் மகிழும்படி அந்த புன்முறுவலோட அந்த மந்தஸ்மிருதியோட ராமோ மதுர பாஷகா, ராமோ மஞ்சு பாஷகா, இப்படி ராமன் இருக்கானே, அவருடைய பேச்சு இருக்கே ரொம்ப இனிமையா இருக்கும். அவருடைய கருணையோட பார்வை, முகத்துல ஒரு சந்தோஷம். அப்படி அந்த எம்பெருமான் அந்த ஸ்ரீராமனாக வந்து இப்படி 14 வருஷம் நடந்தான். எதற்காக நடந்தான்? விபீஷன் வரைக்கும் சரணாகதி பண்ணுவன், அவனையும் ரட்சிக்கணும். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் தான் இந்த பிரம்மா உத்தரவேதியில ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் யாகம் பண்ண புறப்பட்டுட்டார். உன் பர்த்தா நீர் பேர் அதை தடுத்துரும் அப்படின்ட்டார் நாரதம் இந்த தேவர்கள்லாம். அவன் நேர பிரவாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. பார்த்தான்னு எம்பெருமான் இவ புறப்பட்டுட்டா. இவ சரஸ்வதி நதியா வர. சரஸ்வதினால ஓடுறவள்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. சரஸ்வதினா ஓடுறதுக்குன்னு அர்த்தம். அந்த புஸ்தகத்தை திறந்தோம்னா எழுத்து பூரா ஓடிண்டே இருக்கு, அதுக்கும் சரஸ்வதின்னு தான் பேரு. ஆக நிற்காமல் செல்லக்கூடியது இந்த வார்த்தை, இந்த எழுத்து, இந்த அக்ஷரங்கள், அதுக்கெல்லாம் சரஸ்வதினு பேரு. அப்பேற்பட்ட அந்த சரஸ்வதி பெரிய நதியா இந்த உத்தரவேதியை அடிச்சுட்டு போயிடணும், பிரம்மாவையும் அடிச்சுட்டு போயிடணும். அவட்ட போய் சொல்லி இந்த தேவர்கள் நாரத ரிஷி எல்லாருமா சேர்ந்து 1க்கு 2 சொல்லி அவளை இங்க அமுச்சு வச்சுட்டா. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அத படுத்து காத்தான். ஆக முதல்ல இந்த திவ்ய தேசங்கள்லாம் வந்துருத்து. விளக்கொலி பெருமாள்ல ஆரம்பிச்சு திருவேழுக்கை ஆரம்பிச்சு ஒவ்வொரு திவ்ய தேசமா வந்தது. கடைசியில வந்த திவ்ய தேசம்தான் இந்த அத்திகிரிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான்
ஹஸ்தகிரி திருக்கட்சி. அப்படி எம்பெருமான் படுத்துக்கு அதை கடுத்து வச்சாங்க. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் இந்த யாகத்தை ரட்சிக்கணும், பிரம்மா நல்லபடியாக செய்யணும், அந்த யாகத்துல நாம தோன்றணும், எல்லோருக்கும் அருளணும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த எம்பெருமான் இந்த பிரம்மா மீது உண்டான கருணையாலே அவருடைய யஜ்யத்தை பிரம்மாவையும் காப்பாத்தி கொடுத்து அந்த யஜ்யத்தையும் காப்பாத்தி கொடுத்து அந்த யஜ்யத்திலேருந்து அருளாள பெருமாளாக அந்த எம்பெருமான் தஸ்மை தயாமான திருஷே அப்படி தேவப்பெருமானை சேவிக்கிற மாதிரி அந்த புன்முறுவலோட அந்த பிரம்மாவுக்கு ஆனந்தம் உண்டாகும்படி செய்தான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் தஸ்மை தேவராஜாய மங்களம், இந்த எம்பெருமானுக்கு எல்லா மங்களமும் உண்டாகணும் அப்படின்னு மணவாள மாமுனிகள் இந்த மங்கள ஸ்லோகம் 3வது மங்கள ஸ்லோகத்துல நமக்கு சொல்லப்பட்ட விஷயம். 4வது ஸ்லோகத்தை அள்ளி செய்கிறார். வாரிதஷ்யாம வபுஷே விராஜத் பீத வாசசே வரணாச்சல வாசாய வாரிதாட்சாய மங்களம். எம்பெருமான் ஒரு பெரிய கருமுகில் போல அற்புதமான திருமேனியை உடையவன், மின்னு மாமலை தவழும் மேகவண்ணா. ஆக அந்த எம்பெருமானுக்கே முகில் முகில் பேர். அப்பேற்பட்ட கருமுகில் போல இருக்கிற அந்த எம்பெருமானை ஆசிரியிச்சான். அந்த எம்பெருமானுடைய குணங்களுக்கு ஆலங்கால் பட்டார். அந்த எம்பெருமானையே சித்தத்துல கொண்டார். அப்பேற்பட்ட அந்த ஆழ்வாருக்கு முகில் மாறன் பேர். ஆக கருணை இருக்கணும். அந்த காலமேக பெருமாளா அந்த எம்பெருமான் இருக்கான், கருமுகிலா அந்த எம்பெருமான் இருக்கான். அப்பேற்பட்ட மேனி உடையவனாக இருக்கிறான். வாரித சியாம வபுஷி, அந்த வாரித வாரி வாரினா தீர்த்தம். அப்படி அந்த சமுத்திரத்தை பருகின அந்த மேகம் அது கருத்த மேகமா இருக்கு. அந்த சியாம வபுஷே அந்த கரீலமான மேனியை உடையவனாக அந்த எம்பெருமான் இருக்கான். நீல நீர்மை அந்த எம்பெருமானுக்கு நீல திருமேனியோட இருக்கான் அந்த எம்பெருமான். இப்பவும் திருக்குறங்குடி போயாச்சுன்னா எம்பெருமான் பச்சை பச்சை நீலம் எல்லா வண்ணத்திலும் இருப்பார். அப்படி இந்த தேவ பெருமான் கார்முகில் வண்ணனாக இருக்கிறான், கருமுகில் வண்ணனாக இருக்கிறான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் விராஜ பீதவாசசே அந்த பீதக ஆடை பிரானா அந்த பிரமனுக்காக வந்து அருளினார். அந்த பீதக ஆடை பிரானா அந்த வஸ்திரத்தை சாத்தின்ட்ட, அந்த திருவரையில இந்த வஸ்திரத்தை சாத்தின்ட்ட. வாரணாச்சல வாசாய, வாரணம் வாரம்னா யானைன்னு அர்த்தம். அப்ப ஹஸ்தினாலும் யானை, கரினாலும் யானை, வாரணனாலும் யானை. அப்ப ஹஸ்திகிரி, கரிகிரி, அத்திகிரி, வாரணாச்சலம். சலம் சலம்னா அப்படியே நிற்கக்கூடியது, மலைன்னு பேரு. சலம்னா மலை, அச்சலம்னா அசையக்கூடியது, சலம்னா அப்படி அங்கேயே நிற்கும். இந்த மலை குன்றெல்லாம் அப்படியே அங்கேயே நிற்கும், அதுக்கு சலம் பேரு. வாரணாச்சலம் அப்படின்னா வானமாமலைன்னு அர்த்தம். அப்படி வாரணாச்சல வாசாய அந்த ஹஸ்திகிரி மேல எம்பெருமான் நித்திய வாசஸ்தானமா அந்த ஹஸ்திகிரியை அமைச்சுட்டான் அந்த எம்பெருமான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் வாரிஜாட்சாய மங்களம். வாரிஜ அக்ஷம், அக்ஷம்னா திருக்கண்கள். அப்ப முதல்ல வாரின்னு போட்டார். வாரிதஷ்யாம அந்த மேகம் வருகின சமுத்திராம்பு, அந்த மேகத்தை அப்படியே அந்த சமுத்திரத்துல தீர்த்தத்தை மேகம் பருகிடுது. அப்படி அந்த எம்பெருமான் அந்த அந்த வெள்ளவரேங்கிற மேகம் கருநீளமா இருக்கிற அந்த சமுத்திரத்துல தீர்த்தத்தை எடுத்து சாப்பிட்ட உடனே அதுவும் கருப்பா கருமுகில் ஆயிடுது. அப்போ வெண்முகில் கருமுகில ஆயிடுது. அதே போல அந்த எம்பெருமான் கருத்த திருமேனியோடு நிற்கிறான் மேல, அத்திகிரிக்கு மேல கருத்த திருமேனி, அந்த கருமுகில் போல அந்த எம்பெருமான் நிற்கிறான். அந்த திருமேனி முழுக்க முழுக்க கருப்பா இருக்கு. அது எப்படின்னா வாரித சியாம வபுஷே அந்த நீலமேக ருச்சி செனகமா இருக்கு. பாக்குறவாள்லாம் அப்படியே அற்புதமா நின்று அசையாம பார்க்கணும், அப்படி கண்ணால ஆற பருகணும் போல இருக்கு. தோல் கண்டார் தோலே கண்டார், தாள் கண்டார் தாளே கண்டார். அப்படி அந்த அத்திகிரிக்கு மேல அந்த கிரீடத்தை சேவிக்கணும் தேவப்பெருமான். அந்த வரதராஜன் கருத்த திருமேனியோட இருக்கான், அஞ்சேல்ங்கிற கையோட இருக்கான் அந்த எம்பெருமான், அபயத்தோட. அபயம் அஞ்சேல்
அதை சேவிக்கிறதா, அந்த திருமேனியை சேவிக்கிறதா? அப்படி அந்த எம்பெருமான் ஒரு கருமுகில் போல இருக்கான், ஒரு கார்முகில் போல இருக்கான் அந்த எம்பெருமான். அதுவும் வாரி. அப்புறம் விராஜது பீதவாசசே, அப்படியே அந்த திருவரையில சாத்தின்னு இருக்கிற அந்த வஸ்திரத்தோட சேர்ந்து இருக்கு பீதக வாடை. அந்த வஸ்திரம் ரொம்ப எடுப்பா இருக்கு. அந்த அந்த பட்டு வஸ்திரத்துல அந்த சிகப்பு பார்டர் போட்டு அதை அப்படி சாத்திட்டு அந்த எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். அவனுக்கு வெண்பட்டும் நல்லா இருக்கு, பச்சை பட்டும் நல்லா இருக்கு, மஞ்சள் பட்டும் நல்லா இருக்கு. அந்த திருவரை அந்த இடுப்புக்கு சேர சாத்திட்டு ரொம்ப அற்புதமாக அந்த எம்பெருமான் காட்சி கொடுக்கிறான். விராஜத் பீதவாசசே வாரணாச்சல வாசாய, அந்த கரிகிரின்னு சொல்லக்கூடிய பெரிய கருத்த யானை, எப்படி யானை பெருசோ அதே போல அந்த குன்றம் போல் மணிமாட நீடு பெருசா அந்த மேகத்தை இது கடல்ல அந்த வண்ணத்துல அந்த கருப்பு கடல்லையே இருக்கு. எல்லாமே கருப்பு தான் எம்பெருமான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் வாரணாச்சல வாசாய, யானை கருப்பாத்தான் இருக்கு. அந்த ஹஸ்திரி ரொம்ப வெளுப்பா சேவையில் இல்லை, அதுவும் கொஞ்சம் கருப்பா தான் இருக்கு. அந்த சலத்து மேல அந்த வாரணா அச்சலம், அந்த வாரணா அச்சலத்துக்கு மேல, அப்ப அச்சலம்னு சொன்னாலும் அத்ரின்னு சொன்னாலும் வாரணாத்ரின்னு சொல்லலாம், வாரணாச்சலம்னு சொல்லலாம். அப்ப அசையாத பொருள்லாம் அச்சலமா நிற்கக்கூடியது, அசையாத பொருள் அது எல்லாத்துக்குமே அச்சலம், வாரணாச்சலம். அந்த ஹஸ்தகிரிக்கு மேல வாரிஜாட்சாய மங்கலம், வாரி 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 ஜ அக்ஷம், அந்த தீர்த்தத்திலேருந்து வந்ததுதான் அந்த செந்தாமரை பூ. வாரி ஜா, ஜா ஜான்னு பேர் அந்த செந்தாமரை. வாரிஜான அந்த செந்தாமரை, வாரிஜா அக்ஷாய மங்கலம், அந்த செந்தாமரை கண்ணனாக அந்த தேவப்பெருமான் இருந்தார். ஆக எல்லா எம்பெருமானுமே செந்தாமரை கண்ணன் தான். இந்த இங்க செந்தாமரை கண்ணன்னா கிருஷ்ணன் இல்லை, கண்ணழக சொல்ற அந்த எம்பெருமானுக்கு. தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகம் மேவமக்ஷினின்னு அந்த சுதி வாக்கியத்தை எடுத்து வேதார்த்த சங்கரகத்துல எம்பெருமானார் அப்படி ஒரு வியாக்கியானம் பண்ணார். அப்படி செந்தாமரை கண்ணனாக அந்த எம்பெருமான் வீற்றிருக்கிறான். அது வாரி ஜாக்ஷாய, வாரிஜா வாரிஜான்னா நீரிலே பிறந்தவன். அந்த செந்தாமரை மலர் நீரிலிருந்து உண்டாயித்து, அது போன்ற அந்த கண். அப்ப தீர்த்தத்துக்கு உண்டான சுபாவம் என்ன? அந்த கண்கள் அது தெரியுது. அந்த கருவிழி, அந்த கருவிழி அப்படி மலர்ந்து செந்தாமரை கண்ணனா இருக்கு. முகமே செந்தாமரையா இருக்கு. அந்த செந்தாமரை முகத்துக்குள்ள ஒரு செந்தாமரை இருக்கு. அப்ப செந்தாமரையிலிருந்து செந்தாமரை பிறந்தது, முகம் போன்ற செந்தாமரையிலிருந்து அந்த கண்களான அந்த செந்தாமரை பிறந்தது. ஆக ஏற்கனவே முகம்தான் செந்தாமரை கண்ணன். அந்த முகத்தை பார்த்தாலும் செந்தாமரையா இருக்கு. அந்த முகத்துக்குள்ளே ஒரு வாரிஜாட்சம், அந்த திருக்கண்களை பார்க்கும் பொழுதும் அதுவும் செந்தாமரையா இருக்கு. அப்போ ஒரு தாமரை பூலேருந்து இன்னொரு தாமரை பூ உதித்தார் போல அந்த தேவ பெருமாளுக்கு கருணை பொங்கிய திருக்கண்கள். ஆக அவரை சேவித்த எல்லாருக்குமே அந்த கருணை மழையை எம்பெருமான் பொழிகிறான். ஒரு பெரிய குளம், அந்த குளத்து நிறைய செந்தாமரை புஷ்பமா பார்க்கிறோம். நம்ம கண்ணுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அந்த கண்ணுக்கும் அந்த மனதிற்கும் நமக்கு எப்படி அது ரொம்ப அழகாக ஒரு அற்புதமாக, அதுவே நமக்கு ஒரு அழகான இருப்பிடமாக எப்படி நமக்கு அது தோன்றுகிறதோ அதே போல அந்த தேவப்பெருமானும் அந்த செந்தாமரை கண்ணனாக அந்த அழகிய திருக்கண்களோட நமக்கு காட்சி கொடுக்கிறான். அது ஒரு பெரிய தடம், தயரதன் பெற்ற மரதகமணி தடம். ஆக எம்பெருமான கருவுகளா சொல்றார், கார்மேகமா சொல்றார், அந்த எம்பெருமான கிருபா சமுத்திரமா சொல்றார். இப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் தான் வாரணாச்சல வாசாய, அந்த ஹஸ்தகிரிக்கு மேல இந்த நித்தியஸ்தானத்தை தேடிக்கொண்டு யாம் இதற்கு மேலே இருப்போம். இங்க வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும், தன்னை ஆசிரியத்த எல்லா அடியவர்களுக்கும் அவர்கள் விரும்பவற்றை எல்லாம் கொடுக்க கொடுக்க காத்திருக்கிறான். கொடுத்து 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 அந்த கைகள் மட்டும் சிவரலை, சிவந்த கைகள் இல்லை, அந்த பக்தர்கள் பிடிச்ச அந்த சிவந்த திருவடி இல்லை, எல்லோரையும் அரவணைச்சுட்டு போகணும். அதனால அந்த பிரகாசமான கண்கள், அந்த கண்கள் கூட செந்தாமரை கண்களாக விரிந்து மலர்ந்து பூ போல காட்சி கொடுக்கிறது. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு இங்க வந்து மணவாள மாமுனிகள் அந்த அழகிய மணவாள
அந்த ஜீயன் அழகிய மணவாள மாமுனிகளே முன்னால வந்து அந்த எம்பெருமான் திருக்கங்களை நோக்கி கூப்பிய கரங்களோட அவருடைய திருவடித்தாள்களை வணங்கி இந்த மங்கள ஸ்லோகத்தை சேவிக்கின்ற காலத்துல மேலும் மேலும் அந்த செந்தாமரை கண்ணன் மேலும் மேலும் அது வளர்ந்து கொண்டே அந்த திருக்கண்கள் பெருகி கொண்டே போகிறது. அப்படி நாம இன்னைக்கு இந்த 4 ஸ்லோகத்தை இன்னைக்கு உபன்யாசத்துல அனுபவிச்சோம். மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை அடுத்த உபன்யாசத்துல நாம கேட்கலாம். இன்னைக்கு 4ன்னு ஒரு கணக்குக்கு நாம நிறுத்தி வச்சுட்டோம். அற்புதமான இந்த 4 திவ்யதேசங்கள், திருவரங்கம் என்ன, பெரிய கோயில், கோயில், திருமலை, திருநாராயணபுரம்னு சொல்றோம். இந்த 4ஐயும் நீங்க சேர்த்து அனுபவிச்சுட்டோம். இன்றைக்கு ஏகாதசி திருநன்னாள், 3 திவ்யதேசங்கள்ல ஏகாதசி. இன்னைக்கு காஞ்சிபுரத்துல ஏகாதசி திருமஞ்சனம் புறப்பாடு ஆயிடுது, திருமலையில ஏகாதசி திருமஞ்சனம் புறப்பாடு ஆயிடுது, நம்பெருமானுக்கு ஏகாதசி திருமஞ்சனம் புறப்பாடு ஆயிடுது. ஆனா திருநாராயணபுரத்துல மட்டும் நாளைக்கு ஏகாதசி உற்சவமாயி அந்த மூலவர் திருநாராயண பெருமாளுக்கு புனித காப்பு, அந்த பச்சை கற்பூர சேவை அதை சாத்திண்டு, அதுக்கு மேலாக செல்வ பிள்ளைக்கு நாளைக்கு கோயிலுக்குள்ள ஊஞ்சல், அந்த ஒய்யாலா உற்சவம், டோல உற்சவம் நடக்கும். 3 நாள் நடக்கும். இந்த அமாவாசைக்கு முன்னால வரக்கூடிய ஏகாதசி தொடங்கி 3 நாள் உற்சவம், அமாவாசை ஆனப்புறம் வரக்கூடிய ஏகாதசி தொடங்கி 5 நாள் ஊஞ்சல் சேவை வெளியே நடக்கும். அதனால இன்னைக்கு இந்த 3 பேரும் ஏகாதசி கொண்டாடி அருளி எப்படி இந்த தேவராஜ மங்களத்தை கேட்டார்களோ, நாளைக்கு தனியா திருநாராயணன் கேட்பார் ஒரு ஏகாதசி இந்த நாள். அதனால இன்னையோட ஏகாதசி முடிஞ்சிட்டு நினைக்க வேண்டாம். நாளைக்கு இந்த ஊர்ல ஏகாதசி நாளைக்கு தான் இருக்கு. ஏன்னா கார்த்தால 3 மணிக்கு இருக்கு ஏகாதசி. இந்த சித்தாந்த பஞ்சாங்கம் பிரகாரம் அதுக்கு ஹரிவாசனம்னு பேரு. அந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஏகாதசி வந்துருச்சுன்னா மறுநாள் ஏகாதசி ஆயிரும். அந்த கிரமத்துல நாளைக்கும் ஏகாதசி உண்டு. நாளைக்கும் நம்முடைய இந்த மங்கள ஸ்லோகத்தை உபன்யாசம் உண்டு. எல்லாத்தையும் சேர்ந்து நாம அனுபவிப்போம். அதனால இன்னைக்கு போல நாளைக்கும் இதை அனுபவிச்சு இந்த மங்களாசாசனத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு அந்த தேவப்பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு, திருக்கட்சி நம்பிகளை பிரார்த்தித்துக் கொண்டு, உடையவரையும் பிரார்த்தித்துக் கொண்டு, அழகிய மணவாராமல திருத்தாமலைகளுக்கு பல்லாண்டு பாடி இந்த ஒரு நிமிஷம் அடியேன் ஏதோ மங்களத்தை வச்சுண்டு சில விஷயங்களை சேர்த்து சொல்றேன். அதற்கும் உங்கள் செவிகளை கொடுத்து நீங்களும் இதை கேட்கும்படி செய்த உங்களுக்கும் பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.